வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவும் நம்முடைய நண்பர்களுக்காக தான். என்னென்னா நேற்று ஒரு வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த 1ஆம் தேதி 10ஆம் தேதி 20ஆம் தேதி நீங்கள் மெசேஜ் போடுங்க நண்பர்களேன்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி விடியற் காலை 3 மணிலேருந்து எனக்கு மெசேஜ் நிறைய நண்பர்கள் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து காலையில் ஒரு 7 மணி டைமுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஒரு 7:30 மணிக்கு பக்கம் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுவேன். எனக்கு டைம் இருக்கும்போது ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அது அப்லோடு ஆன பிறகு பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் 1 நிமிஷம் இருந்தால் போதும். இவ்வளோ தான். அதனால் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சும்மா இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்காக சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்களே, நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் லைனில், அதாவது நீங்கள் வச்சுருக்கிற அந்த கோழிகள் சேவல்கள் லைனில் பொருள்கள் இருக்கும்போது சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பொருள் இருக்கும்போது சொல்லுங்கண்ணா வாங்கிக்கிறேன் அப்படின்றீங்க. கண்டிப்பாக நண்பர்களே, இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்முடைய லைன் பொருள்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்காக தான் இருக்கும். திடீர்னு கேட்குறவங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அட்வான்ஸ் புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ முட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக காசு அனுப்பிட்டு அவங்க காசு அனுப்பின நாளில் இருந்து குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் ஒரு 4 மாதம் நான் டைம் எடுத்துக்குவேன். குறைந்தபட்சம் 3 மாதம் 4 மாதம், 5 மாதம் கூட ஆயிரும். ஏன்னா கோழிகள் முட்டை வைக்கிறத பொறுத்து. ஏன்னா இப்போ அதிகமான கோழிகள் நம்மக்கிட்ட இல்லை, எல்லா கோழிகள்லாம் குறைச்சிட்டேன். இந்த வயசான கோழிகள் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் எங்கேயும் வெளியில் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் நான் வச்சுருக்கிறேன். காரணம் என்னென்னா, எப்படியும் நம்மக்கிட்ட கோழிகள் வாங்கிட்டு போகிறவங்க, அது கோழியாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும், எடுத்துன்னு போன உடனே டப்னி பார்க்கணும், இது எப்படி செய்யுமோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி நண்பர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் 1 வயசு 1.5 வயசு 2 வயசு இல்லை அதிகபட்சம் ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற பொருளுங்களை கொடுக்கலாம். அதுக்கு மேலே வயசு ஒரு 5 வயசு 7 வயசு 10 வயசு கோழியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. 13 14 வயசு கோழி கூட நம்மக்கிட்ட ஒரு கோழி இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு கருப்பு கலர் கோழி இருந்தது, அது இறந்துடுச்சு. அந்த கன்சூர் கதர்னு ஒரு கோழி வச்சுருந்தேன். 2 கண்ணும் தெரியாமலே 2-3 வருஷம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுவாக இறந்துடுச்சு வயசாகி. இப்போ நம்ம பெரிய சீத்தா கோழிக்கு கிட்டத்தட்ட 14 வயசு ஆகுது. கண் பார்வை கம்மி தான், நல்லா இருக்குது, தீனி அப்படி இப்படி சாப்பிட்டு நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி கோழிகளை நம்ம யாரை நம்பி கொடுக்கறது? ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ என் தம்பிக்கிட்ட கூட கொடுத்துருந்தேன். இப்போ போன வருஷமெல்லாம் அவர்கிட்ட தான் இருந்தது சீத்தா கோழி. ஆனால் அவர் முட்டை வைக்கல. ஒரு 4-5 மாதம் அவர் வச்சுருந்தார். அவர்கிட்ட முட்டை வைக்கல, கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ரொம்ப வயசான கோழிகள். நான் ப்ரீட் பண்ணுங்கண்ணே, ஒரு ஈத்து பண்ணிக்கங்க அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் அங்கே வந்து அதுக்கு இடம் செட் ஆகலை, அது முட்டை வைக்கல. அது விட்டுருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பொறுப்பாக பார்த்துக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்க, பொறுப்பாக கரெக்டாக பார்த்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து வெளியில் கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே கொண்டு வந்து அதை வைக்கும்போது நம்ம இன்னும் இருக்கிற கோழிகள்கிட்ட வந்து சண்டை போட அது காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. அதனால தான் வயசான கோழிகள் மட்டும் ஒரு 7-8 கோழி நான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். மீதி எல்லாமே கொடுத்துட்டேன், நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த கோழிகளில் தான் முட்டை எடுத்து நான் கொடுக்குறது. அதனால தான் அந்த டைமிங் நம்ம எடுத்துக்கிறது. அதுக்காக கோழி முட்டைகள் வேணுன்றவங்களுக்கு வந்து 3 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கூட ஆயிரும். நீங்கள் காசு அனுப்பிட்ட பிறகு நான் சொல்கிறேன். நீங்கள் காசு அனுப்புகிறீங்கன்னா நான் டைரியில் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்குவேன். உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலு டைரியில் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, கோழி முட்டைக்கு வரும் பொழுது 1 by 1 ஒவ்வொருத்தருக்கா, இப்போ ஒரு 5 பேர் முட்டைக்கு காசு அனுப்பியிருக்கிறாங்கன்னா அதில் யார் ஃபஸ்ட்டு அனுப்புனாங்களோ அவங்களுக்கு, இப்போ கோழி ஒன்று முட்டை வைக்குதுன்னா அவங்களுக்கு சொல்லிடுவேன். அவங்களுக்கு கொடுத்து முடித்த பிறகு இன்னொரு கோழி முட்டைக்கு வருதுன்னா அந்த 2ஆவதாக யார் காசு அனுப்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி கோழி முட்டை வச்சிருச்சு, முதல் முட்டை வச்சிருச்சு, நீங்களும் அவித்து கோழி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு இங்கே கோழி முட்டை வைக்கும்போதே அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் போட்டு விட்ருவேன். அந்த 10 நாள் 15 நாள் கேப் இருக்கும். அந்த டைமில் அவங்க வந்து அவித்து கோழி ரெடி பண்ணிக்கினாங்கன்னா அந்த முட்டையை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடுவேன். இதுதாங்க ப்ரொசீஜர்.
இந்த மாதிரி கொடுத்து இது வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே நம்ம பல்வேறு இடங்களில் நண்பர்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதாக சரித்திரமே இல்லை. ஒரு இடத்துல கூட. எல்லாருடைய டீட்டெயிலும் நான் டைரியில் வச்சுருக்கிறேன். சும்மா ஏதோ வாயில் பேசிட்டு போகிற ஆள் நம்ம இல்லை. ஒரு இடத்துல கூட ஃபெயிலியர் ஆனதாக சரித்திரமே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய லைனேஜ் பர்ஃபெக்டான ஒரு லைனேஜ். அதனால் நிறைய வச்சு நம்ம பெருசாக ப்ரீட் பண்ணி கொடுக்க முடியாத நண்பர்களே. நான் இதையும் சொல்லிடுறேன், அதிகமாக ப்ரீட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏதோ ரொம்ப வருஷமாக கேட்டே இருப்பாங்க, மெசேஜ் போட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம ஏமாத்திடுற மாதிரி ஆயிரும். நம்ம அவங்களுக்கு பொருள் கொடுக்கலன்னா நம்மளை அவங்க நம்பி ஏமாந்துட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு மனசாட்சியும் எனக்கு இருக்குது. ஒரு சிலர் நினைப்பாங்க, முட்டையெல்லாம் விற்கிறான், கோழி குஞ்செல்லாம் விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பல பேர் வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? ஒருத்தர்கிட்ட வாங்கின்னு வந்து அது மேலே லாபம் வச்சு மற்றவங்களுக்கு விற்கிறாங்க. ஆனால் அதுக்கு கேரண்டி, ஷூரிட்டியும் இல்லை, கேரண்டி இல்லை, வாரண்ட்டி இல்லை இல்லையா? ஷூரிட்டி கொடுக்க முடியாது, வாரண்ட்டி கேரண்டி எதுவுமே இல்லை. இதான் ரேட்டு, உனக்கு பிடிச்சா எடுத்துணுமோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் விற்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் இங்கே தப்பாக சொல்கிறதில்ல. நம்ம இவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு லைனேஜ் நம்ம உயிர் மாதிரி வச்சு பாதுகாத்து வளர்த்து 100% கேரண்டி பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்படி இருந்தும் ஒரு சிலர் நம்மளை எங்கேயோ தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் அதுதான் சொல்கிறது, எவனோ எங்கேயோ எப்படியோ பேசிட்டு போட்டோம். நம்முடைய வேலை என்ன, அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். நான் அதை தான் யோசிக்கிறேன். எங்கேயோ எவனோ பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல உட்காந்துக்க முடியாது. அதனால் நம்ம நேர்மையாக நடந்துக்கிறோம். நம்ம கொடுக்குற பொருள் 100% கேரண்டியாக இருக்குது. நான் கேரண்டி பண்ணி தான் கொடுக்குறேன். அது முட்டை கொடுத்தாலும் சரி. அதே மாதிரி நம்மக்கிட்ட முட்டை வாங்கிட்டு போகிற நண்பர்கள் நிறைய குஞ்சுகள் பொரிச்சிருது. அதாவது 10 முட்டைக்கு காசு அனுப்புனாங்கன்னா நான் 1 அல்லது 2 சேர்த்து கொடுப்பேன். ரொம்ப ரேரு, 10 முட்டை தான் இருக்குதுன்னா 10 தான் கண்ணு இருக்குது அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுவேன். இல்லை 1-2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் நான் அவங்ககிட்ட தான் சேர்த்து கொடுத்துருவேன். நான் வச்சிக்க மாட்டேன் அந்த முட்டையில். ஒரு சிலர்கிட்ட 12 முட்டைக்கு 12 குஞ்சு பொரிச்சிருக்குது. ஒரு சிலர்கிட்ட 12 முட்டைக்கு 11 குஞ்சு பொரிச்சிருக்குது. ஒரு சிலர்கிட்ட 10 முட்டை கொடுத்தா 10 பொரிச்சிருக்குது. ஒரு சிலர்கிட்ட 10 முட்டை கொடுத்து 3 குஞ்சு பொரிச்ச நண்பர்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட ஃபெயிலியர் ஆகுது முட்டை. ஏன்னா அந்த காலகட்டம் அந்த மாதிரி ரொம்ப வெயில் டைமாக இருக்கும், இல்லைன்னா இடி மின்னல் வருது பார்த்திங்களா, அந்த டைமாக இருக்கும். அல்லது அவியத்தில் உட்கார்ற கோழி வந்து சரியான கோழியாக இருக்காது, முட்டைகளை உடைச்சிரும் அல்லது முட்டையை கொத்தி சாப்பிட்றோம். நல்லா அவியத்தில் உட்காராது. கொஞ்ச நேரம் உட்காரோம், கொஞ்ச நேரம் எந்திரிச்சுன்னு வச்சுக்கோங்க கோழிங்க. ஒரு சில கோழிங்க இல்லைன்னா ஒரு சில கோழிங்க என்ன பண்ணுங்கன்னா பாதி முட்டையை தள்ளி விட்ருவோம் ஒரு பக்கமாக. ஒரு 4-5 முட்டையை மட்டும் உள்ளே சேர்த்திங்க, மீதி முட்டையை ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு கூட உட்காருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் 10க்கு 10 பொரிச்சதும் நிறைய இருக்குது, 10க்கு 3 பொரிச்சு 2 குஞ்சு பொரிச்சதும் 1-2 இருக்குது. ஆனால் நான் கொடுக்குற கேரண்டி என்னென்னா 10 முட்டை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களா, அதில் குறைந்தபட்சம் 6 குஞ்சுகள் பொரிச்சிடணும். அப்படி கம்மியாக 5 குஞ்சுகள் பொரிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். பரவாயில்ல, பாதிக்கு பாதினாலும் உங்களுக்கு அது மிகப்பெரிய லாபம் தான். ஆனால் 3 குஞ்சு 4 குஞ்சு பொரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீண்டும் உங்களை வரவழைச்சி மீண்டும் முட்டைகள் நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். அதுக்கு ஒரு பைசா கூட நான் காசு வாங்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து போகிறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய செலவு, உங்களுடைய பஸ் ஃபேர் செலவு, உங்களுடைய சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்குமே நானே காசு கொடுத்து அனுப்பிடுவேன். எல்லாருக்கும் அப்படி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது முட்டை வாங்கிட்டு போகிறீங்க, அதில் கோழி குஞ்சு கம்மியாக பொரிச்சிருச்சுன்னா மறுபடியும் நான் முட்டை உங்களுக்கு வர வச்சு கொடுத்து அனுப்புவேன். அதுக்கு ஒரு பைசா காசு வாங்க மாட்டேன். அது போக நீங்கள் வந்து போகிற பஸ் ஃபேரு, சாப்பாட்டு செலவுக்கு கூட நான் வந்து என்னால் முடிஞ்ச காசு கொடுத்து அனுப்பிடுவேன். இதுதான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான், இப்படி தான். அதனால் முட்டைகள் வேணுன்றவங்களாக இருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் தான் பண்ணணுமே தவிர, நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் முட்டை இருக்கும்போது எனக்கு சொல்லு, நான் வந்து எடுத்துக்கிறேன். முட்டை இருக்குது, திடீர்னு எப்போ முட்டை இருக்குதுப்பா வாப்பா வந்து எடுத்துக்கன்னா, அது எடுத்துன்னு போய் என்ன வறுத்து சாப்பிட்றதா இல்லை அவிச்சு சாப்பிட்றதா? அதுக்கு உங்களுக்கு அவித்து கோழி வேணும்ல, எப்படி நீங்கள் ரெடி பண்ணுவீங்க? இது வந்து உடனடியாக திடீர்னு சொல்ல முடியாது நண்பர்களே. அதாவது ஒரு பிளான் இருக்கணும், பர்ஃபெக்டான ஒரு பிளான் வச்சு இவர் காசு அனுப்பியிருக்கிறாரு,
இப்போ இவருக்கு வந்து எந்த டைமில் நம்ம முட்டைகள் கொடுக்கணும், அதாவது எந்த கோழி முட்டைக்கு வரும் பொழுது அந்த கோழிக்கு முட்டை வைக்கும் பொழுது அவருக்கு ஃபஸ்ட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு முட்டை வைக்கும்போதே நான் சொல்லிடுவேன், சார் இந்த மாதிரி முட்டை வைக்குது, முட்டை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, நீங்கள் அவியத்து கோழி ரெடி பண்ணிக்கோங்க, இன்னும் ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 14 நாள், அதிகபட்சம் ஒரு 15 நாளில் முட்டையை முடிச்சிடும் கோழி. ஏன்னா ஒரு சில கோழிகள் வந்து ஏன்னா எல்லாமே வயசான கோழின்றதுனால கண்டினியூவாக முட்டை வைக்காது. பாருங்க, இப்போவே வெயில் காலையிலே பயங்கரம் வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது கண்டினியூவாக முட்டை வைக்காது, 2 முட்டை 3 முட்டை வைக்கும், அப்புறம் ஒரு நாள் கேப் எடுத்துக்கும், அப்புறமா இன்னொரு நாள் வைக்கும். இந்த மாதிரி முட்டைகள் வந்து அதுக்கு தான் நம்ம 15 நாள் டைம் சொல்லிடுறது. இப்போ வெடை கோழிங்க ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்க கோழிங்க வந்து டெய்லி கண்டினியூ முட்டை வைக்கும், 10 நாளும் 10 முட்டை வச்சு முடிச்சிடும். ரொம்ப வயசான கோழிங்க வந்து கண்டிப்பாக கேப் விடும். அதுக்காக இப்படி இங்கே முட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே நண்பர்களுக்கு நான் சொல்லிடுறேன், காசு அனுப்பி வச்சுருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் அவித்து கோழி ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொண்டு போச்சு இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்க. அது போக இன்னொரு கேரண்டியை நான் கொடுப்பேன். இப்போ நீங்கள் முட்டை வாங்கிட்டு போகிறீங்க, நிறைய குஞ்சு பொரிச்சிருச்சு, 10 முட்டை வாங்கிட்டு போகிறீங்க, 10 குஞ்சு பொரிச்சிருச்சு, ஓரளவுக்கு நல்ல சைஸ் வந்துருச்சு அல்லது பட்டா சைஸுக்கு வந்துருச்சு, பராமரிக்க முடியல. ஏன்னா எல்லாத்தையுமே பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சண்டை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக தான் போட்டு வைக்கணுமே தவிர சரி எப்படி செய்த பார்க்கலான்னு விட்டிங்கன்னா காலியாயிடும். இந்த ஓடுற வேலையெல்லாம் இல்லை அதுக்கிட்ட, இந்த ஓடி போயிடலாம், நம்மளுக்கு அடி உழுது ஓடி போயிடலான்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அப்போ அந்த நண்பர்கள் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, நான் வந்து கொஞ்சம் பொருள் உங்களுக்கு கொடுத்துர்லான்னு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நம்மக்கிட்ட முட்டை என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்களோ அதை விட 3 மடங்கு காசு கொடுத்து நான் வாங்கிக்குவேன். அது பொட்டைக்கோழியாக இருந்தாலும் சரி, சேவலாக இருந்தாலும் சரி. ஒரு முட்டை என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்களோ அதை விட 3 மடங்கு காசு அதிகமாக கொடுத்து நான் அந்த பொருளுங்களை வாங்கிக்குவேன். அதுவும் கேரண்டி, அதுக்கும் ஒரு கேரண்டி கொடுத்துட்றேன். நான் ஏதோ ஒரு முட்டையை எடுத்து கொடுத்துட்டா அதுலேருந்து வர்ற பொருளுங்களை நம்ம 3 மடங்கு காசு கொடுத்து வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன் நம்ம பொருள். அதே மாதிரி வந்து அந்த கோழி குஞ்சுகள், இந்த 3 மாதம் 4 மாதம் ஆன வெடை கோழி குஞ்சுகள் கேட்குறீங்க ஒரு சில நண்பர்கள், அதுவும் வந்து அட்வான்ஸ் புக்கிங் தான். ஏன்னா நான் இப்போ வந்து மேக்ஸிமம் அவியத்தில் வைக்கிறதில்ல, ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்ட கேட்டு ஏமாந்து போகிற மாதிரியான சூழ்நிலை அவர்களுக்கு வருது இல்லையா, அந்த மாதிரி நண்பர்களுக்கு தான் சரி என்னையே நம்பிட்டு இவ்வளோ காலம் இருந்துட்டு இல்லைப்பா இனிமேல் நான் கோழி வளர்க்குறதில்ல கொடுக்குறதில்லன்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஏமாந்து போயிடுவாங்க. அந்த காரணத்துக்காக வெடை கோழிங்க 3 மாதம் 4 மாதத்தை வெடை குஞ்சுங்களை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இதுவும் அட்வான்ஸ் புக்கிங் தான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் என்ன ரேட் சொல்கிறேன்னா அந்த காசை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண நாளில் இருந்து, இப்போ காசை நான் ஒரு ரேட்டு சொல்கிறேன், ஒரு ஜோடி கோழி குஞ்சு இந்த ரேட்டுன்னா அந்த காசை நீங்கள் அனுப்புகிறீங்க, நீங்கள் அனுப்பின நாளில் இருந்து தான் எனக்கு கணக்கு. இப்போ ஒரு 1ஆம் தேதி நீங்கள் 1ஆம் தேதியில் ஒரு 10ஆம் தேதி 20 ஏதோ ஒரு தேதியில் நீங்கள் காசு அனுப்புகிறீங்கன்னா நீங்கள் காசு அனுப்பின நாளில் இருந்து குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் நான் டைம் எடுத்துக்குவேன். எதுக்கு? இந்த கோழி குஞ்சுகள் கொடுக்கறதுக்கு. காசு அனுப்பிட்டு 6 மாதம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த இந்த கோழிகளுடைய சுச்சுவேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மற்றவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்றதில்ல, மற்றவங்ககிட்டருந்து வாங்கிட்டு எடுத்து நம்ம கொடுத்துறதில்ல. நம்ம லைன் ஒரிஜினல் லைனாக இருக்கணும், அதை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சும்மா ஆகாது போகாதெல்லாம் கண்டவன் போனவங்கட்டெலாம் வாங்கிட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ நீங்கள் காசு அனுப்புகிறீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அதுக்கு டைம் உங்களுக்கு கோழி குஞ்சு கொடுக்கறதுக்கு. இப்போ இத்தனை ஒரு 5 பேர் காசு அனுப்பியிருக்கிறாங்க கோழி குஞ்சுக்கு, ஒரு 5 ஜோடி குஞ்சுகளுக்கு காசு அனுப்பியிருக்கிறாங்கன்னா நம்ம கோழியிலேயே நான் வந்து அவியத்தில் வச்சுருவோம் பர்ஃபெக்டாக. ஒரு 2 கோழியில் அவியத்தில் வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு 10 குஞ்சு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குஞ்சுகளாம் நல்லா பொரிச்சிக்கும், வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். என் இடத்துல இந்த கீரிப்புள்ள பிரச்சனை, நாய்ங்க பிரச்சனை, உடும்பு வருதுங்க. உடும்பு வந்து பெரிய பெரிய கோழி குஞ்சை கூட பிடிச்சின்னு போயிடுது உடும்பு. அந்த மாதிரி இங்கே பிரச்சனை. அது எல்லாம் போக சண்டை ஸ்டார்ட் பண்ணிடுச்சிங்கன்னா முடிஞ்சு.
அதுங்களை காப்பாற்ற முடியுது. எங்கே போய் சண்டை போடுதுன்னு தெரியாதுல்ல. நம்ம கண்ணு முன்னாடி சண்டை போட்டுச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து கூண்டுக்குள்ளே போட்டு மூடி வச்சு அதை பராமரிச்சிடலாம். செடி இப்போ புதரில் போய் எங்கேயாச்சும் செடிங்களில் கொடிகளில் எங்கேயாச்சும் தெரியாத இடத்துல போய் சண்டை போட்டுச்சிங்கன்னா அது மாதிரி நிறைய எங்கிட்ட போயிட்டு இருக்குது. ஈவினிங் போய் பார்த்தா அதாவது அங்கங்கே உளுந்து உயிர் போயிட்டுருக்கோம், இல்லைனா உயிர் போகிற கண்டிஷனில் உளுந்து நிற்குங்க. அந்த மாதிரி நிறைய எங்கிட்ட ஃபால்ட் ஆகிருக்குது. இதெல்லாம் போயிட்டு மீதி இருக்கிறது தான் நமக்கு. அதாவது இயற்கை எடுத்துக்கின்னு மீதி எதை கொடுக்குதோ அதுதான் நம்மளுக்கு. 10 குஞ்சு நம்மக்கிட்ட இருந்தால் அந்த 10 கோழி குஞ்சுகளும் நம்மக்கிட்ட 10மே வளர்ந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் போக மீதி என்ன நிற்குதோ அதை தான் நம்ம நண்பர்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் நண்பர்களே, எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். இங்கே வந்து எந்தப்பா வந்து எடுத்துன்னு போய் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் நான் பண்ணுவேன். இப்போ முட்டைகள் வேணும்னு ஒரு 5 பேர் காசு அனுப்புகிறாங்க அப்படின்னா, 5 பேர் நம்மளுக்கு காசு அனுப்பியிருக்கிறாங்க முட்டைக்கு. அப்போ இந்தந்த கோழிகளை இந்தந்த சேவலுக்கு போட்டு பர்ஃபெக்டாக ப்ரீட் பண்ணி அவங்களுக்கு முட்டைகளை கொடுத்துடணும், அவ்வளோதான். இல்லைன்னா கோழிகளை தனித்தனியாக மூடி வச்சிருவேன். நீ முட்டைக்கும் வராதா ஒன்றுத்துக்கும் வராதுன்னு. நான் மூடலாம் கூட அது பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கு. ஏன்னா எல்லாமே வயசான கோழிங்க. 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் முட்டைக்கே ஒரு கோழிங்க நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்க. அந்த மாதிரி நண்பர்கள். அப்போ ஒரு சில நண்பர்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறாங்க, காசு அனுப்பியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரீட் பண்ணி நம்ம கொடுக்கணுன்ற எண்ணத்துக்காக நம்ம செய்வோம். இல்லைன்னா அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ எனக்கு தேவையே இல்லை இன்னும் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன், நிறைய நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமேலும் நாம் வந்து அதை ப்ரீட் பண்ணி கொடுத்துக்கின்னு அதை காசு வாங்கிக்கின்னு அது எனக்கு என்னவோ இப்போ பிடிக்க மாட்டேங்குது, வேணாம். ஆரம்பத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய கடன் பட்டுட்டேன். ரொம்ப பல லட்சங்கள் கடன் பட்டு பிரச்சனைகள் ஆகி அதில் வந்து ஒரு வேகத்தில் நான் வந்து கோழி குஞ்சுகள் கொடுக்குறேன்னு சொன்ன நண்பர்களுக்கு அதில் நிறைய நண்பர்கள் எனக்கு பண உதவி செஞ்சிங்க. அந்த நண்பர்களுக்கு எல்லாம் கோழி குஞ்சுகள் கொடுத்துட்டேன். ஒரு சில நண்பர்களுக்கு நான் காசு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். கோழி குஞ்சு வேணாண்ணா, எங்களுக்கு வளர்க்க தெரியாது, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன்ட்டு நிறைய நண்பர்கள் எனக்கு காசு அனுப்பியிருந்தாங்க. ஆனால் யாருடைய காசை நான் வச்சுக்கல. எல்லாருக்குமே அந்த மாதிரி நண்பர்களை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா பணம் என்பது உழைத்தால் தான் வரும். 2 விஷயத்தில் பணம் சம்பாதிக்கலாங்க. ஒன்று உழைச்சி சம்பாதிக்கிறது, இன்னொன்று பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறது. நமக்கு எந்த பழக்கம் தெரியாது, ஆகவும் ஆகாது. உழைச்சி சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அப்போ என்னுடைய வாழ்க்கை நான் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய காசில் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்லியே ரிட்டர்ன் பண்ணுவேன். இல்லைக்கண்ணே, தயவு செய்து தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு 10 ரூபான்னா கூட அதை உழைச்சா தான் அந்த காசு வரும், கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அந்த காசு வரும், சும்மா வராது. அதனால் உங்களுடைய உழைப்பு எனக்கு வேண்டாம். உங்களுக்கு கோழி குஞ்சுகள் வேணும்னா சொல்லுங்கள், மீதி என்ன காசோ நீங்கள் அனுப்பி விட்ருங்க, நான் உங்களுக்கு கோழி குஞ்சு கொடுத்துட்றேன். அப்படின்னா இல்லைண்ணா எங்களுக்கு வளர்க்கவே தெரியாதுண்ணா, உங்களுக்காக நான் அந்த காசை அனுப்புனா அப்படின்னுவேன். வேண்டான்ட்டு அந்த மாதிரி ரிட்டர்னும் பண்ணிட்டேன் நான். அதனால் நண்பர்களே, என்னுடைய உழைப்பு எனக்கு போதும். லைட் எரியுதான்னு பார்த்துக்கலாம். எரியுது. இதுதாங்க, எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. இருக்கும்போது சொல்லுங்கள், வந்து எடுத்துக்கிறேன், இருக்கும்போது சொல்லுங்கன்றாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே முடியாது. உங்களுக்கு பொருள் வேணும், நம்முடைய லைனேஜ் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால், அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, என் மீது 100% உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என் மீது. அப்போ தான் நீங்கள் என்னை நம்பி காசு அனுப்புவீங்க இல்லையா? இது வந்து இப்போ இன்றைக்கி நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 5-6 வருஷமாகவே நண்பர்கள் என்னை நம்பி காசு அனுப்புவாங்க. 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் விட்டு கூட பொருளுங்களை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா யாருடைய காசு எனக்கு 1 ரூபா தேவையில்லை, என் உழைப்பு எனக்கு போதும், அவ்வளோதான். அதுதான். அதனால் ஒன்றும் இல்லை, இந்த வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க வேலைக்கு நம்முடைய நண்பர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் வெளிநாடுகளுக்கு துபாய் போவாங்க, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரிலாம் போயிட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. முதல்ல போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. 2 வருஷமோ 3 வருஷமோ அவங்க வர முடியாது. இப்போ வெளிநாட்டில் வேலைக்கு போகிற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து எனக்கு மெசேஜ் போடுவாங்க, ஆனால் உங்கள் லைனில் இந்த பொருள் வேணும்னா நான் காசு அனுப்பிவிட்றேன் அப்படின்வாங்க. காசு அனுப்பிட்டு அந்த டைமிங் வரும்பொழுது, கண்ணா இப்போ கோழி குஞ்சு ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க வந்து எடுத்துக்கங்கண்ணா, நான் இப்போதைக்கு என்னால் வர முடியாதுண்ணா, இன்னும் 2 வருஷம் ஆகும், நான் வந்து வாங்கிக்கிறேன் விடுங்கண்ணா அப்படின்வாங்க.
அதுதான் நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கை இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நம்பி பொருளுக்கு உண்டான காசு அனுப்பிவிடலாம். அதை நான் டைரியில் ஃபுல் டீட்டெயில், உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நான் வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். அது போக ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்குவேன். இதுதான் விஷயம் நண்பர்களே. நீங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு பல வருஷமாக நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. சார் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும்போது சொல்லுங்கள். உங்கள் நம்பர் நான் ஞாபகம் வச்சு உங்களுக்கு மெசேஜ் நான் போட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு மெசேஜ் போடுவாங்க முன்னையெல்லாம். இப்போ ஓரளவுக்கு மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நானே வேணாப்பா போடாதீங்கன்ட்டேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா 300, 350, 250 மெசேஜுக்கு மேலே வருது டெய்லி. யார் நான் ஞாபகம் வச்சுக்கின்னு உங்களுக்கு இருக்குதுங்க வாங்க எடுத்துக்கன்னு சொல்ல முடியும்? ஒரு திட்டம் வகுக்கணும். ஒரு திட்டம் வகுத்து இந்த விஷயத்தை நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா தான் எந்த ஒரு விஷயமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். எந்த ஒரு திட்டமும் இல்லை, ஒரு எந்த பிளானிங்கும் இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினச்சா கூட அது முடியாது. அதனால் பொருள் வேணுன்றவங்க அதற்குண்டான காசு என்னவோ நான் சொல்லுவேன். உங்கள் விருப்பம்தான். இல்லை உங்களுக்கு வந்து அந்த விலை பெருசாக தெரியுது, இல்லை விலை அதிகமாக தெரியுதுன்னா அது உங்கள் விருப்பம். நீங்கள் வாங்கலாம், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அது பிரச்சனையே இல்லை. எனக்கு நம்பிக்கையாக சரிங்க சார் நான் பண்ணுறேன், காசு அனுப்பிவிட்றேன், நீங்கள் வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கணும், எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம பண்ணுறோம். 100 பேர் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 10 பேர் தான் அந்த நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்வாங்க. 100 பேருமே செஞ்சிடறதில்ல. அது ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறோன்னு நினைப்பாங்க, ஓ நிறைய முட்டை விற்று காசு சம்பாரிச்சு பண்ணாட்டங்குது, நிறைய கோழி குஞ்சு, 100கணக்கான கோழி குஞ்சு விற்று காசு சம்பாதிக்கலாம். ஒன்றுமே இல்லை. இது வந்து நம்ம வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டதுனால இது ஒரு பெரிய பிரளயம் மாதிரி தெரியுது. நிறைய பேருக்கு பயங்கரமாக தெரியுது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி 100கணக்கான பேருக்கு முட்டையை உற்பத்தி பண்ணி பண்ணின்னு உக்காந்துக்கிற ஆளெல்லாம் நான் இல்லை. என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு மற்றவர்களுக்கு யாருக்கா அந்த வியாபாரிகளுக்கு கிடச்சிச்சின்னா அவங்க வேணால் பண்ணுவாங்க. எனக்கு இது வளர்க்குறதுக்கே இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. உண்மையிலே சொல்லப்போனால் வளர்க்குறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போதும், நம்ம இவ்வளோ பெரிய பேர் வாங்கியிருக்கிறோம், எவ்வளவோ நண்பர்களுக்கு கொடுத்துருக்குறோம். போன இடங்களெல்லாம் மிகப்பெரிய பேர் தான் நம்ம சேவல்கள் வாங்கியிருக்குது. அதனால் இது போதாதான் நம்மளுக்கு, இதுக்கு மேலே என்ன பெரிய நம்ம பேர் வாங்கணும். அதனால் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிவிட்டு இல்லைப்பா நான் கொடுக்குறதில்லன்னு சொன்னால் மனசு கெட்டு போயிடுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். மற்றபடி இதுலேருந்து பெருசாக நான் காசு சம்பாதிக்கணும் பண்ணணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. அதான் நண்பர்களே. அதனால் பொருள்களை வந்து நம்ம சும்மாவும் கொடுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு நான் கொடுத்து பார்த்துட்டேன். சும்மா நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ண நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு இது என்னுடைய அனுபவம். நம்ம ஒருத்தருக்கு சும்மா பொருள் கொடுக்குறோம்னா கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகிறான். அடுத்து அந்த பொருளுக்கு உண்டான மதிப்பு அவனுக்கு தெரியறதில்ல, அதை நாசம் பண்ணிடுறான். அப்போ நம்மளுக்கு கோபம் வரும், இந்த மாதிரி பண்ணுறியப்பா, எப்போ சும்மா வாங்கி போனதால இப்படி பண்ணுறேன்னா அவன் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகிறான். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நண்பர்களே நிறைய விஷயம் இருக்குது. அந்தந்த வேலைக்கு உண்டான காசு அவ்வளோதான், அந்தந்த விஷயத்துக்கு உண்டான காசு அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஆள் போய் உழைக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அந்த நாளுக்கு உண்டான கூலி என்னவோ அவனுக்குண்டான சம்பளம் என்னவோ அதை கொடுத்தா தான் அவனுக்கு மனசுக்கு திருப்தி ஆகும். ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு காசு போய் கேட்கும்போது, தம்பி காலையிலேருந்து சூப்பராக வேலை செஞ்சுப்பா, நல்லா சொன்ன வேலையெல்லாம் செஞ்ச, இந்தா 10 ரூபா போய் ஒரு டீ குடிச்சிக்க போ, ஒரு டீ சாப்பிட்டு நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் விஷயமே. அந்தந்த விஷயத்துக்கு உண்டான பணம் கொடுத்தா மட்டும்தான் அது 2 பேருக்குமே திருப்தியாக இருக்கும், இல்லையா நண்பர்களே? அதனால் நம்ம சும்மா ப்ரீட் பண்ணி மற்றவங்களுக்கு சும்மா கொடுக்கணுன்ற அவசியமும் தேவையில்லை. அப்படி நம்ம ப்ரீட் பண்ணணும் அவசியமே இல்லை. நம்மளுக்கு இதில் எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா ப்ரீட் பண்ணி பொருளுங்களை உற்பத்தி பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிரும். அது போக 100% கேரண்டி பண்ணி கொடுக்குறேன். நான் கொடுக்குற அத்தனை பொருளுக்குமே கொடுக்குற முட்டைக்கும் கேரண்டி தான் 100%. அதில் அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய கோழி குஞ்சுகள் பெருசானதுக்கப்புறம் அது செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும். அதுக்கு 100% நான் கேரண்டி பண்ணுறேன் நான். அதனால் இந்த மாதிரி விஷயம் இருக்குது நண்பர்களே. நீங்கள் ப்ரீடு சேவல் கேட்டால் கூட சரி, ப்ரீடரு இப்போ பெரிய ப்ரீட் சேவல் வேணும் அல்லது அதுக்கு ஜோடியாக கோழி வேணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் கேட்டாலும் சரிங்க, எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். சும்மா வந்து நீங்கள் கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை. அதுன்னு சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் கேட்ட உடனே கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங் யாராவது நண்பர்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க, காசு அனுப்பியிருப்பாங்க.
நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஆஹா இப்போ உடனடியாக நமக்கு கைக்கு காசு வருதுன்னு உங்களுக்கு கொடுக்க முடியுமா? ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் காசு அனுப்பி வச்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒரு பிரீட் சேவலில் ஒரு கோழி வேணும்னா, ஒரு ஜோடி பெரிய கோழிகள் வேணும்னு காசு ஒரு குறிப்பிட்ட நான் சொன்ன காசு அனுப்பியிருக்கிறாரு. 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கைக்கு அந்த மாதிரியான பொருள் வருது, நம்ம லைன் பொருளே வருது. இப்போ வேறு ஒருத்தருக்கு புதுசாக கேட்குறவருக்கு நான் கொடுத்தேன்னா மறுபடியும் ஒரு அவ்வளோ குறிப்பிட்ட காசு என் கைக்கு வந்துடும். ஆனால் அவருக்கு பேலன்ஸ் அப்படியே நிற்கும் இல்லையா? அது தவறு. ஏற்கனவே நம்மளை நம்பி ஒருத்தர் காசு அனுப்பியிருக்கிறாரு, வெயிட் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான் கொடுக்கணும். முதல்ல அவர் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா நண்பர்களே? இதுதான் என்னுடைய கொள்கை. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, மற்றவங்கள பற்றி நான் கவலைப்படுறதில்ல. என்னுடைய கொள்கை இதுதான். என்னை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அது வேறு. என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள எந்த காலத்தில் நான் கைவிட மாட்டேங்க. இதுதான் விஷயமே. இந்த கோழி சேவல் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்லலை, எல்லா விஷயமும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னை நம்பிட்டாங்கன்னா நான் கைவிட மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறேன். இதுதான் நண்பர்களே. அதனால் எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். சும்மா நிறைய மெசேஜ் போடுறீங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இப்போவே எவ்வளோ மெசேஜ் வந்துருச்சு. இன்னும் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜ் வரும்னே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி தேதி 1, எவ்வளோ மெசேஜ் வரும்னே தெரியாது. அப்போ விஷயம் தெரியாமலே மெசேஜாக போட்டு விட்றது அப்படி வேண்டாம். எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். உங்களுக்கு பொருள் வேணும்னா அது என்ன ரேட்டு ஏதுன்னு என்கிட்ட நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் டீட்டெயில் சொல்லிடுவேன். உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க, இல்லை முடியலன்னா விட்டுறலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாரையும் நாம் வந்து கட்டாயப்படுத்துறதில்ல. என்ன தான் கட்டாயப்படுத்துகிறாங்க, தயவு செய்து கொடுங்க, லைனுக்காக பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். அப்போ நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. அவங்க காசு கொடுத்து தான் வாங்கி போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்மளை இத்தனை வருஷமாக நம்பி இருக்கிறவங்களே வந்து இல்லைப்பா நான் இதுக்கு மேலே கோழியெல்லாம் வளர்க்குறதில்ல, ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடலாம், கோழிகள் ஒன்று கூட வச்சக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னே தெரியலைங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க உடம்பு. ஆனால் ரொம்ப முடியாமல் போயிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிம்டம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப முடியாமல் போயிட்டு கோழி வேணாம் ஒன்று வேணாம் எல்லாம் அவங்களுக்கு யார் யார் கேட்குறானோ அவளை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிக்கின்னு வேறு பக்கம் போயிடலாம்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோ முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் நான் வந்து யாரும் மெசேஜ் போடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னது நான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால் நண்பர்களே, நம்ம லைன் பொருள் வேணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் இருக்கணும். நான் ஏற்கனவே போன மெசேஜில் சொல்லிட்டேன். உங்கள் பேர், உங்களுடைய வயசு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, உங்கள் ஊர் பேர் சொன்னாலும் சந்தோஷம்தான். உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் ஊர், உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு அதை சொல்லி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அது அந்த மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். நான் பார்க்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் மெசேஜை போட்டு விட்டுட்டு இவர் பார்த்துட்டாரு நம்மளுக்கு ரிப்ளையே பண்ணலை அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணனாவே மேக்ஸிமம் வந்து ப்ளூடிக் காமிச்சிடும். வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே ப்ளூடிக் காமிச்சிடும், டபுள் டிக் காமிச்சிடும். நீங்கள் ஏதாவது வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து ப்ளூடிக்கு காமிக்காது. நான் அதை டவுன்லோட் பண்ணணும். மற்றது எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஏன் நண்பர்களே பாருங்கள், இது வேறு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் நம்முடைய லைனேஜ் பொருள் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அட்வான்ஸ் புக்கிங் தான். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். எப்போவுமே அதுதான். இப்போ ஒரு 5-6 வருஷமாக அதே தான், அப்படி தான் நடக்குது. சார் இது போக இன்னொரு என்னென்னா, தமிழ்நாடு முழுவதுமே ஒருத்தருக்கு ஒரு ரேட்டு சொல்கிறேன்னா, இப்போ கன்னியாகுமரியில் ஒருத்தர் கேட்குறாரு முட்டை அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து கேட்குறவருக்கும் முட்டை அதே ரேட்டு தான். இப்போ இங்கே சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்குறாருன்னா அவருக்கும் அதே ரேட்டு தான். அங்கே ஒரு ரேட்டு, இங்கே ஒரு ரேட்டு, மற்றவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் 4 பேர்கிட்ட விசாரித்து பார்த்தீங்கன்னா கூட ஆமாங்க எனக்கு அந்த ரேட்டு தான் கொடுத்தாரு அப்படின்னா அவங்களுக்கு மனசு திருப்தி ஆயிரும். இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டு கொடுத்தாரு, இல்லை எனக்கு அதிக ரேட்டு கொடுத்தாருன்னா பேர் கெட்டு போயிடும். அந்த வேலை நம்மக்கிட்ட இல்லை. கொடுக்கும்போது ஒரு முட்டை 2 முட்டை சேர்த்து கூட கொடுத்துருவேன். கோழி குஞ்சுகள் கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க, என்கிட்ட கோழி குஞ்சுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கோழி குஞ்சு சேர்த்து கொடுத்துருவேன். அவங்களுக்கு பயங்கர திருப்தி. ஆனால்
நம்ம 2 தான் கேட்டங்க 3 கொடுத்துட்டாரு, 3 தான் கேட்டங்க 4 கொடுத்துட்டாரு. நான் சொல்ல இல்லைக்கண்ணா என்கிட்ட கோழி குஞ்சுகள் அதிகமாக இருக்குது, ஒன்று சேர்த்து கொடுக்குற எடுத்துப்போம், தப்பே இல்லை அது. ஆனால் ரேட்டுன்னா அதுதான் இருக்கணும். நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது அது என்னுடைய விருப்பம் இல்லையா நண்பர்களே. அதனால் எல்லாருக்குமே ரேட் வந்து ஒரே ரேட்டு தான் நான் சொல்லுவேன். மாற்றி மாற்றி பேசுகிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அது வந்து நான் சொல்கிற நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னா அதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்றது. ஏய் முட்டை எவ்வளோ ரேட்டு சொல்கிறான், கோழி குஞ்சு அவ்வளோ ரேட்டு சொல்கிறான் அப்படின்னு குரூப்பில் போட்டு விட்றாங்க. ஆனால் அவங்க குரூப்பில் போட்ட பிறகு என்னுடைய வேலை ஈஸியாகிடுது, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிடுது, அது என்ன ரேட்டு எதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அதுலேயே எனக்கு நிறைய பேர் வந்து ஆனால் பரவாயில்ல, நான் இந்த ரேட்டு இருந்தால் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன், நான் காசு அனுப்புகிறேன், எனக்கு கொடுங்கன்றாங்க. அப்போ இவனுடைய கையாளாகாத தனத்துக்கு என்ன பண்ணுறான்னா குரூப்பில் போட்டுவிட்டா என்னை எல்லோரும் தப்பாக நினச்சிக்குவாங்கன்ட்டு குரூப்பில் போட்டு விட்டுறது. நான் சொல்கிற ரேட்டு இவ்வளோ ரேட் சொல்கிறேன் பாருன்ட்டு. ஆனால் அதை பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நல்ல லைனேஜ் இந்த காசு கொடுத்து வாங்கினா என்ன கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 10 பேர் எனக்கு காசு அனுப்புவாங்க. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு. 2 வருஷமோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பையன் அப்படி தான் பண்ணான். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு நிறைய பேர் கோழி குஞ்சுக்கு முட்டைக்கு காசு அனுப்புனாங்க. அவங்களுக்கு ஒரு 7-8 பேருக்கு நான் கொடுத்தேன். அது மாதிரி நண்பர்களே, எனக்கு ஆப்போசிட்டாக யாராவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அது எனக்கு நன்மையில் தான் போய் முடியுமே தவிர தீமையில் என்றைக்குமே முடியவே முடியாது. ஏன்னா நான் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் இவங்க, அவனுக்கு மட்டும் நான் உண்மையாக இருக்கணும், எனக்கு இவன் பிடிக்காதவன் அவனுக்கு நாம் வந்து தீமை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறதே இல்லை. அவன் எவனோ வந்து போட்டான், அனைவருக்கும் நம்ம நல்லவனாக வந்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அதனால் எனக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு தான் தீமை நடக்குதே தவிர அது நன்மையில் தான் முடியுது. எனக்கு அவனை தான் திட்டுவாங்க, ஏடா அவர் வந்து உன்னை நம்பி அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டுங்கிறாரு, நீ வந்து குரூப்பில் போட்டு விட்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தான் திட்டுவாங்க இல்லையா. அதனால் நண்பர்களே, எல்லாருக்குமே அதே தான். யாருக்குமே நம்ம எந்த துரோகமும் செய்யாமல் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம்னா நமக்கு ஒருத்தன் துரோகம் செய்யணும்னு நினச்சான்னா அவனுக்கு அந்த விஷயம் நடந்துடும். நமக்கு ஒருத்தன் துரோகமே செஞ்சிட்டான்னா அதை விட பல மடங்கு அவனுக்கு நடந்துடும். அதனால் உண்மையாக இருந்துட்டு போவோம், நேர்மையாக இருந்துட்டு போவோம், ஓப்பன், அவ்வளோதாங்க. நான் வந்து திறந்த புத்தகம் மாதிரி. நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நான் ஒரு திறந்த புத்தகம், அவ்வளோதான். இதில் வந்து ஒளிவு மறைவு, இங்கே ஒன்று மறைச்சி வச்சு பேசுகிறது, அங்கே ஒன்று ஒழிச்சு வச்சு பேசுகிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னவோ அப்படி ஓப்பனாக பேசிட்டு போயிடுவேன். எடுத்துக்கிறவன் எடுத்துக்காதவன் என்னை தப்பாக பேசுகிறோம், தப்பாக பேசிட்டு போயிட்டே இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், அவ்வளோதான் நண்பர்கள். இதுதான் விஷயமே. ஏன்னா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிக்கலான்னு வந்து உட்காருவோம், ஆனால் அது 50 நிமிஷத்துக்கு போய் நிற்கும். காரணம் என்னென்னா நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா. அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி இதுதாங்க விஷயம். எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங் தான். அதே மாதிரி இந்த பட்டாவோ இல்லை சேவலுங்களோ டப்னி பார்க்குறீங்கல்ல, ஒரு 4-5 நண்பர்கள் அதை கேட்டிருந்தாங்க. டப்னி பார்த்த பிறகு என்னென்ன பண்ணணும், கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாத பசங்களாக இருப்பாங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஒரு சேவல் நீங்கள் டப்னி பார்க்குறீங்க அப்படின்னா, டப்னி பார்த்து முடித்த உடனே அதுக்கு தண்ணிக்கை செஞ்சிடணும். தண்ணிக்கைனா உங்களுக்கு தெரியும், அந்த கோலையெல்லாம் தண்ணி போட்டு கோலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மூஞ்சி இதெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா தண்ணி போட்டு தேய்ச்சி கழுவிடணும். அந்த வேக்கத்தோடு விடக்கூடாது, நல்லா பிடிச்சி தேய்ச்சி கழுவிட்டு இந்த ரெக்கையெல்லாம் தண்ணி போட்டு பின்னாடி சிம்டாக்கிட்ட தண்ணி போட்டு கட்டாவுக்கு மேலே சிம்டான்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தண்ணி போடணும். எல்லாம் தண்ணி போட்டு ஓரளவுக்கு அது சேவலை கூல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கை சும்மா ஜஸ்ட்டு ஒரு 2-3 தடவை சேவலை வாய் திறந்து தண்ணி உள்ளே கொடுத்துட்டு, தண்ணி கொடுக்குறது எப்படி கொடுக்குன்னா சேவலுக்கு புறையேறாமல் தண்ணி கொடுக்கணும், புறையேறிடும், அதை பார்த்துக்கணும். பண்ணிவிட்டு இந்த கோலையெல்லாம் நல்லா எடுத்துடணும். ரெக்க முடியை போட்டு கூட எடுக்கலாம், இல்லை எடுக்க தெரியாதவங்க இப்படி தட்டி கூட எடுத்துக்காங்க. முடிச்சுட்டு சேவலை என்ன பண்ணால் ஒரு நல்ல ஈரம் இல்லாத துணியில் ஃபுல்லாக துடைச்சிடணும். நல்லா இப்போ நம்ம குளிச்சுட்டு வந்தால் எப்படி துடைக்கிறோம் அந்த மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக துடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேவலுக்கு சேக்கா கொடுக்கணும். ஃபேஸ்க்கு, கழுத்துக்கு, உடம்புக்கு, காலுக்கு, கால் முட்டி, தொடை, இதுக்கெல்லாம் லைட்டாக சேக்கா கொடுக்கணும். ரொம்ப ஓவர் ஹீட்டு கொடுத்துடக்கூடாது. சேக்கா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேராசிட்டமல் 500 mgல மாத்திரை இருக்குங்க. பெரிய சேவலை நல்ல ஒரு 1.5 வயசுக்கு மேலே ஆன சேவல்னால் ஒரு மாத்திரை கொடுக்கலாம். பேராசிட்டமல் மாத்திரை அதை உடச்சி கொடுக்கணும், அப்படியே போடக்கூடாது. 4 உடச்சி அதை அப்படியே போட்டுட்டு முடிஞ்சால் நீரோபின் மாத்திரை ஒன்று, நீரோபின் மாத்திரை சிவப்பு கலரில் இருக்கும் பாருங்கள், சிவப்பு கலர்னால் ரோஸ் கலரில் வருது, அது நீரோபின் மாத்திரையும் பேராசிட்டமல் மாத்திரையும் போட்டுருங்க. ஒரு மாத்திரை நீரோபின், ஒரு மாத்திரை பேராசிட்டமல்
போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுத்துட்டு தீனி வச்சு அதை சாப்பிடுதான்னு பாருங்கள். தீனியை சாப்பிட முடியல அப்படின்னா தீனியை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 வயிறு அளவுக்கு ஊட்டி விடுங்க. ரொம்ப ஓவராக ஊட்டி விட்டிங்கன்னா ஜீரணம் ஆகும். ஏன்னா ரொம்ப அடி போட்டிருக்கல சேவல், அதனால் ஒரு 1/4 வயிறு அளவுக்கு தீனி. அது நீங்கள் இட்லி சாம்பார் கலந்து கொடுக்கலாம், அல்லது லிக்விட் ஃபுட்டாக கொடுங்க, இல்லை தயிர் வெங்காயம் கூட கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு 2 நாளைக்கு அதுக்கப்புறம் தீனி எடுத்துக்கலாம். முக்கியமாக டப்னி பார்த்த பிறகு நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. இன்ஜெக்ஷன் பண்ண தெரியாது எனக்கு அப்படின்னா நீங்கள் பேராசிட்டமால் மாத்திரையும் நியூரோபின் மாத்திரையும் போட்டு விட்ருங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக டப்னி பார்த்த சேவலுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே தண்ணி மாதிரி கழியும் அந்த ஹீட்டுக்கு. அதுக்கு வந்து டெட்ராசைக்ளின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, 250 mg. அதை ஒன்று போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த கழிச்சல் நின்று போயிடும். இவ்வளோ தான் விஷயமே. நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ண தெரியாதவங்க இதை பண்ணிக்கங்க. இவ்வளோதான் விஷயம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் நல்லா ரத்தத்தட்டி கூவ ஆரம்பிச்சிடும். சேவல் நல்லாயிருக்கும், ஃபீவர் வராது, நல்லா ஆக்டிவாகவே ரெடி ஆகிக்கும் சேவல். டப்னி பார்த்துட்டு சேக்கா மட்டும் அடித்து விட்டுட்டிங்கன்னா உக்காந்துக்கும் சேவல். இந்த டேப்லெட்டுங்களை போட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக அது ரெடி ஆகிடும். இவ்வளோதான் விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, வீடியோ பெருசாக போயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.